வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற சேர மன்னர்களைப் பற்றிய நூலிலிருந்து 6ஆம் பத்தில் அமைந்த 56வது பாடலை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பதிற்றுப்பத்தில் அமைந்த இந்த 6ஆம் பத்து காக்கை பாடினியார் நச்செல்லையார் என்ற பெண் புலவரால் பாடப்பட்டது. இந்த பாடல்ல பாடப்பட்டிருக்கூடிய அரசன் யாரு அப்படின்னு பார்த்தா ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்ற சேர அரசன். அந்த சேர அரசனுடைய வெற்றி சிறப்பை பற்றி காக்கை பாடினியார் நச்செல்லையார் எப்படி பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா, விளவு வீற்றிருந்த வியலுள் ஆங்கண் கோடியர் முழவின் முன்னர் ஆடல் வல்லாநல்லன் வாழ்க அவன் கண்ணி வளம்படு முரசம் துவைப்ப வாளுயர்த்து இலங்கும் பூணன் பொலம்கொடி ஒளிங்கையன் மடல் பெருமையின் உடன்று மேல் வந்த வேந்து மெய் மறந்த வாழ்ச்சி வீந்துகு போர்க்களத்து ஆடும் கோவே. மொத்தமே இந்த பாடல் ரொம்ப 8 வரிகள் அமைஞ்ச பாடல். ரொம்ப வரிகள்லாம் இல்லை, 8 வரிகளில் மட்டும்தான் அமைந்த பாடல். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம். விளவு வீற்றிருந்த வெயிலுள், விளவு அப்படிங்கிறது விழா காலம். அந்த விழா காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரே முழுக்க முழுக்க அப்படியே முழவு ஒலிக்கும். முழவு அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவிகள் மூலமாக ஊருக்குள்ளே மகிழ்ச்சியாக ஒலி எழுப்பி சந்தோஷமாக மக்கள் மகிழ்வாங்க இல்லையா? அந்த நேரத்தில் கூத்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அந்த கூத்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூத்தர்கள் அப்படிங்கிறவங்க ஆடுவதிலே வல்லவர்கள், நல்லா ஆடுவாங்க. அந்த முழவினுடைய ஓசையை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கூத்தர்கள் அந்த விழா காலங்களில் ஆடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்முடைய தலைவன், நம்முடைய சேரலாதன், அவன் அங்கே மட்டும் ஆடக்கூடியவன் அல்ல. அந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அந்த விழா காலங்களில் அந்த முழவினுடைய ஓசையை கேட்டு அந்த கூத்தர்கள் ஆடுவாங்க இல்லையா? அங்கேயெல்லாம் இவன் ஆடுறவன் கிடையாது. இவன் ரொம்பவுமே சிறப்பு பொருந்தியவன். அப்படிப்பட்ட அந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் தலையில் அணிந்துள்ள தலைக்கண்ணி வாழ்வதாக. தலைக்கண்ணி அப்படிங்கிறது தலையில் வச்சிருக்கக்கூடிய அந்த 2 பிணைக்கப்பட்ட பூ. அதாவது பூக்களை 2 வச்சு கட்டுறதுக்கு பேர் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கும் பூ வாங்குறப்போ ஒரு கண்ணி விட்டு விட்டு 2 கண்ணி விட்டு விட்டுன்னு பூக்காரர்கிட்ட சொல்கிறத நம்ம கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல தலைக்கண்ணியாக அவன் என்ன பூவை சூடியிருப்பான்னு பார்த்தா, சேரர்களுக்குரியது பனம்பூ. அந்த சோழர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆத்திப்பூ, பாண்டியர்களுக்கு பார்த்திங்கன்னா வேப்பம்பூ. இந்த மாதிரி ஒவ்வொரு அரசர்களுக்குமே ஒவ்வொரு பூ உண்டு. அந்த வகையில் இந்த பனம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூவை தலையில் கண்ணியாக சூடியிருக்கிறான் என்ற சேர அரசன். இவன் கூத்தர்கள் மாதிரி அந்த முழவோசையை கேட்டுட்டு அந்த விழா காலங்களில் அந்த தெருவில் ஆடக்கூடியவன் அல்லன். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த வெற்றி உண்டாவதற்கு காரணமான முரசு. அந்த போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவதற்காக முரசு முழக்குவாங்க. அப்போ அந்த முரசுனுடைய ஒளியை கேட்குறப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய வாள், அந்த வெற்றியை தரக்கூடிய வாளை உயர்த்தி அப்படியே ஆடுவானாம். அதே மாதிரி அவனுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கிற மாதிரி நிறைய போருக்கு போகும்போது நிறைய அந்த போர் கவசங்கள் அணிஞ்சிட்டு போவாங்க இல்லையா? அப்போ சில அணிகலன்கள் அணிஞ்சிட்டு போவாங்க இல்லையா? அது அப்படியே அப்படியே ஜொலிக்குமா. அப்படிப்பட்ட அணிகலன்களை அணிந்தவன். அது மட்டும் இல்லாமல் பொன்னால் செய்த உளிங்கை கொடி அணிந்தவன். உளிங்கை கொடிங்கிறது ஒரு வகையான கொடி. அது ஒரு உளிங்கைங்கிறது ஒரு மரம். அந்த மன்னிக்கணும், உளிங்கைங்கிறது ஒரு கொடி. அந்த கொடி பார்த்தீங்கன்னா பொன்னால் செஞ்சுருக்கிறான். தங்கத்தில் அந்த கொடியை செஞ்சு அதே மாதிரி செஞ்சு அணிஞ்சிருக்கிறான். அவன் எதிரி நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க, அந்த பகைவர்கள் அந்த அறியாமை மிகுதியால் அவங்களுடைய உடம்பவே மறந்துடுவாங்களாம். அதுதான் இந்த பாட்டினுடைய தலைப்பு. வேந்து மெய் மறந்த வாழ்ச்சி. அதாவது பகைவேந்தர்கள் தங்களுடைய உடலையே மறந்து, தங்களுடைய மெய்யவே மறந்து வெற்றி செல்வத்தை இழந்து அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதாவது பகைவேந்தர்கள் இந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் எந்த அளவுக்கு சிறப்புடையவன், எந்த அளவுக்கு வெற்றியுடையவன் அப்படிங்கிறத உணராமல் இந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதனுடைய இடத்துக்கு அவனுடைய போர்க்களத்துக்கு அவங்களோட சண்டை கட்டுவாங்களாம். அப்படி சண்டை கட்டும்போது அவங்கள அவங்கள பயப்பட வச்சு அவங்கள கொன்று அழிக்கக்கூடிய அளவுக்கு இவன் வலிமையானவன். அப்போ போர்க்களத்தில் இறந்து போனவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி பகைவர்களை எல்லாம் அந்த தன்னுடைய வலிமையால்
அந்த பகைவர்கள் தங்களுடைய உடலை மறந்து சொர்க்கம் செல்லும்படி செய்யக்கூடியவன். அந்த அளவுக்கு போர்க்களத்தில மட்டும் தான் இவன் ஆடுதலில் வல்லவன். அதனால தான் இவன ஆடுகோட்பாட்டு செயலாளர்ன்னு சொல்றாங்க. அதாவது போர்க்களத்தில அந்த வெற்றி கொண்டாட்டத்தில பகைவர்கள கொன்னு, அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டு, அங்கு போர்க்களத்தில ஆடுவானாம். அந்த முழவினுடைய ஓசையை கேட்டு, ஏற்றாற் போல ஆடுவான். அதனால தான் இவன் பேரு ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னு பெயர் வந்ததா சொல்றாங்க. இந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன் அப்படிங்கிற பேருக்கு நெறைய விளக்கங்கள் சொல்றாங்க. அதுல இப்படியும் ஒரு விளக்கமானது சொல்லப்படுகிறது. அப்போ இது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த வெற்றி உண்டாவதற்கு காரணமான முரசு முழங்க, வாளினை உயர்த்தி, ஒளி வீசக்கூடிய அணிகலன்களை அணிந்து, பொன்னாளாகிய உளிங்கிக் கொடியினை அணிந்து, அந்த அறியாமையால எதிர்த்து வந்த பகையரசர்கள் தங்களுடைய உடம்பை மறந்து, வெற்றியை இழந்து, அழிந்த போர்க்களத்தில இந்த அரசன் ஆடுவான். இந்த ஆடுகோட்பாட்டு சாரலாதன் ஆடுவான். ஆனா, திருவிழா காலங்கள்ல அந்த பேரூர்கள்ல கூத்தர்கள் அந்த முழவுக்கு தகுந்த மாரி, அந்த முழவின் ஓசைக்கு தகுந்த மாரி ஆடுவாங்க இல்லையா? அங்க ஆடுறதுல இவன் வல்லவன் அல்ல. போர்க்களத்துல எதிரிகள ஜெயிச்சு ஆடுவான் இல்லையா? அந்த எதிரிகளை கொன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான் இல்லையா? அப்ப ஆடுவான் பாருங்க ஒரு ஆட்டம். அந்த முரசனுடைய ஒலிய கேட்டு, அங்கு ஆடுவதில் வல்லவனே தவிர, விழா காலங்கள்ல அந்த முழவினுடைய ஒலிய கேட்டு, அந்த கூத்தர்கள் ஆடுவதைப் போல் ஆடுபவன் இவன் அல்ல. போர்க்களத்துல எதிரிகள கொன்னு, அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுட்டு, அந்த வெற்றி முரசினுடைய ஒலிய கேட்டு, அதற்கேற்ப ஆடக்கூடிய ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு சொல்லி, அந்த ஆடுகோட்பாட்டு சாரலாதனுடைய வெற்றி சிறப்பை சொல்வதாக இந்த பாடல் 8 வரிகள்ல அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி. நாம மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.